வணக்கம். ஜெகன்மூர்த்தி கேவி குப்பம் எம்எல்ஏ அவர் இந்த கடத்தல் வழக்கில் அவர் விசாரித்தாங்க. உயர்நீதிமன்றத்தில் பெயில் போட்டாங்க. அதன் பிறகு இப்போது டிஸ்மிஸ் ஆகிப்போச்சு. முன்ஜாமீன் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னா இவர் காவல்துறைக்கு ஒத்துழைக்கல, கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, அதனால் இவருக்கு பெயில் கொடுக்கக்கூடாது, முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது, இவர் சாட்சிகளை கலைச்சிடுவார் அப்படின்னு பயங்கரமான ஒரு வாதத்தை வச்சு இன்னைக்கு ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய பெயில் டிஸ்மிஸ் ஆகிப்போச்சு. இப்போ காவல்துறை எந்த நேரத்திலையும் அவரை கைது பண்ணலாம். காவல்துறை எம்எல்ஏ எம்பி யாராக இருந்தாலும் சரி எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணணும்னு போலீஸ் நினச்சா கைது பண்ணிடலாம். அதில் எந்த தங்கு தடையும் கிடையாது. புரியுதுங்களா? அது அப்போது ஏடிஜிபி ஜெயராம தப்பிச்சிட்டாருன்னா நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாரு, விசாரிச்சிட்டோம் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி அது போயிடுச்சு. ஆனால் ஜெகன்மூர்த்தியை காலி பண்ண போகிறாங்க. இப்போது பெயில் இல்லை, பெயிலை டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. அதுக்கு தான் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் போலீஸ் தரப்பில் பிபி சொல்கிறார், இந்த மாதிரி அவர் ஒத்துழைப்பு கொடுக்கல, விசாரணைக்கு ஒழுங்காக வரல, ஒழுங்காக ஒத்துழைப்பு கொடுக்கல, கேட்கறீங்களா ஒழுங்காக பதில் சொல்லல அப்படின்னு என்ன அர்த்தம்? அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். எப்படியும் அனுமதி வாங்கி அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அது அரெஸ்ட் பண்ணி விசாரிப்பாங்க. அப்போ விசாரித்தா மட்டும் நான் சொல்கிறது தான் சொல்ல போகிறாரு. புரியுதுங்களா? ஆக நான் ஆரம்பத்திலேருந்து இதான் சொல்லுங்க, இந்த வழக்கம் புஷ்மானமாக தான் போகும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்த் கொக்கைன் வழக்கில் மாட்டினார், நடிகர் ஸ்ரீகாந்த். அதுக்கடுத்து கிருஷ்ணா மாட்டினார். இப்போ 2 பேருமே பெயில் போட்டிருக்காங்க. இவர் நம்ம நடிகர் ஸ்ரீகாந்த் பெயில் போடல, கிருஷ்ணா பெயில் போட்டிருக்காரு. பெயில் ஆர்டர் ஆகாது, ஏன்னா அது போதை வசதி கேஸ் இல்லைங்களா, அதனால் பெயில் ஆர்டர் ஆகாது. எப்படியும் 1 மாதம் உள்ளே இருப்பாங்க. அது உண்மையோ பொய்யோ அந்த வழக்கு, ஆனால் பெயில் ஆகாது. அதே மாதிரி இந்த கேஸும் நிற்க போகிறது இல்லை, நிற்காது. ஏன்னா இவங்க அந்த மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு பொருளும் சீஸ் பண்ணல. அதனால் இந்த வழக்கு எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. இவங்க பெயிலில் வந்த பிறகு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறோம் தெரியல. எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.